நம்முடைய மாணவர்கள் எறும்பை விட சுறுசுறுப்பானவர்கள், கரும்பை விட இனிமையானவர்கள், இரும்பை விட உறுதியான மாணவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இவர்கள் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? சினிமாவும் சினிமா பாடல்களும் நாங்க பேச வந்திருக்கோம் நடுவர் அவர்களே. எங்க பாப்பா எறும்போட ரொம்ப சுறுசுறுப்பு, கவனம். எங்க தின்பண்டம் வச்சாலும் கண்டுபிடிச்சு எடுத்துரும். உங்களுக்கு என்ன பாட்டு அந்த பாப்பா பாடிட்டு போச்சு? அதானே, மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அதுக்கு இணையான பாட்டு இப்ப இல்லையா உங்களை பத்தி? அதானே, மதுரை வீரன் தானே அவனை உசிப்பி விட்டே வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர ஆண்டி மதுரை வீரன் தானே. என்னங்க உண்மையிலேயே நீங்களாம் ஆச்சரியப்படுறீங்க அவங்க பாடணுன்னு. எப்பரா பாட்டி வாய்ஸ்ல பாடுதுன்னு. அது வாய்ஸே அப்படித்தான் இருக்கட்டுமே. பறவை முனியமாக பேத்தி தான் நான். இப்ப என்ன அது அம்மா எனக்கு சொந்தக்காரம்மா வேற. நல்லா இருந்தாம்மா பாட்டை போட்டு போட்டு அந்த பாட்டியும் போட்டு தள்ளிட்டீங்க. இங்க வாழ்க்கையும் சினிமாவும் ஒண்ணுதானே நடுவர் அவர்களே? வாழ்க்கையும் சினிமாவும் ஒண்ணுதான். வாழ்க்கையிலும் காதல் காட்சிகள் இருக்கு, சண்டை காட்சிகள் இருக்கு, சோக காட்சிகள் இருக்கு, நகைச்சுவை காட்சிகள் இருக்கு. அதுபோலத்தான் சினிமாவில் காதல் காட்சிகள் வரும், சண்டை காட்சிகள் வரும், நகைச்சுவை காட்சிகள் வரும். எல்லாத்தையும் பார்த்து நாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே சினிமாவை எடுக்கிறாங்க. அதனால தான் சொன்னாங்க எல்லா நாடுகளும் வரைபடத்தில் உள்ளது, தமிழ்நாடு திரைப்படத்தில் உள்ளது. அவ்வளவுதான். உட்காந்து பாங்குறிஞ்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஒரு கவிஞர் சொன்னா நடுவர் அவர்களே, திரையரங்குகளை நான் தெய்வமாக மதிக்கிறேன். ஏனென்று சொன்னால் எளியவர்களை முன் இருக்கையில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற ஒரே இடம் சினிமா திரையரங்குகள் மட்டும்தான் சொன்ன. காதலியும் பத்திரிகையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். எப்படி? காதலியும் பத்திரிகையும் எப்படி ஒண்ணுன்னா, ரெண்டும் குறித்த நேரத்தில் வரலன்னா இதய நோய் வந்துடும். அந்த கரெக்டான டைமுக்கு சுட சுட நியூஸ் படிக்கணும். அதான் நமக்கு. அதுவும் மாலை முரசு சுட சுட செய்திகள் அப்படி கொண்டு கொட்டும் போது அப்படி ஒரு மகிழ்ச்சி. நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் படிப்பேன், சுற்றும்ன்றக்காக. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது கூட எங்க ஆள் பாட்டு வச்சிருக்கான். பண்பாடும் உன்கண்கள் பொன்மாலை முரசு, மின்னும் தினமலர் போல் நீ என்னை மெல்ல உரசு, தின தந்தி அடிக்கின்றதே. நீ பொழைச்சிக்கிறோமா? எல்லாத்துக்கும் பேப்பருக்கு 2 பாட்டு வச்சிருக்க, சேலைக்கு 2 பாட்டு வச்சிருக்க, எல்லாத்துக்கும். நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு பாட்டு பஞ்ச பாட்டு தான்.